நாம் 2 வாரங்களாகவே பார்த்து கொண்டிருப்பது பந்தம் என்று. நாம் எந்த பந்தத்திற்குள் கட்டுப்பட்டிருக்கிறோம், அந்த பந்தத்திலிருந்து வெளிவரும்போது நாம் எதை பெற முடியும் என்பதை பற்றி நாம் ஒன்றொன்றாக, பந்த சுரூபம் என்பதை பற்றி, பந்தத்துடைய தன்மை என்ன, அதை வைத்து நாம் பெறுவது என்ன, அதை மனதிலே சில பதிவுகளை மாற்றி செய்யும் போது அந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும், எப்படி துயரமற்ற வாழ்க்கை நாம் அணுக முடியும் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்து 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் முதலில் பார்த்தது, ஒரு பந்தம் என்று சொன்னாலே என்ன என்றால், ஒரு வட்டம், ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு கட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த கட்டு என்று பலவிதமாக இருக்கலாம். ஒன்று மனதிலே கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், அல்லது உடல் இயக்கத்திலே கட்டுப்பாடாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்திலே கட்டுப்பாடாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒருவனுக்கு சாதாரணமாக ஒரு சிறிய மூட்டிலே ஒரு வலி இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த வலியை வைத்துக் கொண்டு அவன் அப்படி காலம் தள்ளி கொண்டிருக்கிறான். ஆக அவன் செயல்பாடிலே எந்த குறைவும் இல்லாதது போன்ற நிலையிலே அந்த மூட்டு வலியை தாங்கிக் கொண்டு அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை, அப்பா அப்படி மூட்டுல வலி வச்சுக்கிட்டு இருக்கியப்பா, அதை எடுத்துட்டா நல்லது இல்லப்பா, இல்லை சார் வேணாம் சார், எனக்கு பழகி போயிடுச்சு சார், அது அந்த வழியில் அப்படி நான் தாங்கிக்கிறேன் சார், வச்சுக்கிறேன் சார் என்று சொல்லுவதை, நீ இந்த மாதிரி மூட்டு வலி என்ற பந்தத்திற்குள் கட்டுப்பட்டிருக்கிறாய், அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றாலே அவன் என்ன நினைக்கிறான், நான் அதிலே பழகி விட்டேன் ஐயா, எனக்கு இதே போதும், எனக்கு இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அவசியம் இல்லை என்று சொல்லும்போது, அவனுக்கு முதல் உணர்வு இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள் இருக்கிறாய் என்ற உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வை அவன் இப்பொழுது மாற்றி அமைப்பதற்காக, அந்த செயல்பாடு தன்மையை மாற்றி அமைப்பதற்காக அந்த பந்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வர வேண்டும். முதலில் அவன் எப்படி இருக்கிறான், எப்படி ஆக வேண்டும் என்பவன், எப்படி இருக்கிறேன் என்பதை தெரியாமல் நான் நன்றாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு இருப்பது வேறு. ஆக அந்த எண்ணத்திலே நான் இப்படி இருக்கிறேன், ஒரு சிறிய பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று உணர்ந்து விட்டான். ஆக அவனுக்கு என்ன ஒரு கட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான். அந்த கட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் எப்படி வருவது என்பதை பார்க்கும்போது, அவனுக்கு பணம் செலவாகும் சார், பிற பார்த்துக்கலாம் சார், இப்ப சார், அப்ப அவனை எப்படி அதிலிருந்து விடுவிப்பது என்பதை பார்க்கும்போது, அவனுக்கு இந்த கட்டிலிருந்து சிறிய கட்டு போல் ஒன்று தோன்றினால் கூட அந்த மூட்டு வலி இல்லாமல் இருந்தால், உன் செயல்பாடு இதை போல் 4 பங்கு அதிகமாகும் போது, நீ வியாபாரியாக இருந்தால் உன் சம்பாத்தியம் அதிகமாகும், உன் செயல்பாடு நன்றாக இருக்கும், மற்றவர்களுக்கு சந்தோஷமாக நீ செயல்களை செய்ய முடியும் என்ற நிலையிலே நீ மாற முடியும் என்ற நிலையை அவனுக்கு உணர்த்த வேண்டும். எப்படி இருக்கிறாய், எப்படி மாற வேண்டும், அப்படி மாறினால் உனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் எப்படி இருக்கிறாய் என்பது அவனுக்கு அறிவு ஞானம் இருக்க வேண்டும். நான் நல்லா தான் சார் இருக்கேன், எனக்கு என்ன சார் ஒண்ணுமே இல்லை சார், அது நடக்கும்போது தொடங்கி நடப்பான், ஒரு காலத்துக்கு இழுத்துக்கிட்டே போகும். ஏப்பா அப்படி சார், அப்படியெல்லாம் பழகி போயிடுச்சா, அப்படிதான் சார் போயிட்டு இருக்கேன், நான் பாட்டு கால் ஓடிக்கிட்டு இருக்கு சார், இதை போய் நோன்னா மூட்டு மாத்தினா 2 லட்ச ரூபா விடுமாங்க, இதெல்லாம் யார் சார் பார்க்குது, போதும் சார் விடுங்க சார் என்று அந்த நிலையை அவன் அப்படியே அனுபவித்து பழகி விட்டான். அப்ப இதிலிருந்து விடுபட்டு நீ தைரியமாக வீடு கொண்ட நடை என்று சொல்வது போல அருமையாக நடந்து செல்ல முடியும் என்ற, நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதை அவனுக்கு உணர்த்தும் போது அவனுக்கு சில ஆசைகள். ஆக அவன் எப்படி இருக்கிறான், இதிலிருந்து வெளிவந்தால் எப்படி இருப்பாய் என்பதை அவனுக்கு அந்த ஆசையை, இச்சையை தூண்ட வேண்டும். ஆக அந்த ஆசை அதிகமாக அவன், ஐயா அதை நான் வெளியே வரணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா, செலவானாலும் பரவாயில்லை, இல்லை வழினாலும் தாங்கிக்குவேன், எனக்கு வெளியே ஏற்பாடு பண்ணுங்க என்ற நிலை வரும்போது கிரியை தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் நாம் 3 சொன்னோம், அடிப்படையாக சொல்லப்பட்டதுதான். ஞான சக்தி, அறிவு, நான் இப்படி இருக்கிறேன் என்ற உணர்வு தெரிய வேண்டும். முதல்ல அப்படியே இல்லை, நான் பிரமாதமா இருக்க சார், எனக்கு இருக்கு சார் சொல்லி, அப்படி இல்லை, நீ இப்படி இருக்கிறாய் என்ற குறைபாடோடு இருக்கிறாய், இந்த செயல் மாற்றத்தோடு இருக்கிறாய் என்று அவனுக்கு மனதிலே புரிய வைக்க வேண்டும். ஞானத்தை பெற வைத்து அவனுக்கு அதை உணர்த்த வேண்டும். அவன் இதிலிருந்து வெளிவரும்போது எதை பெறுவாய் என்று அவனுக்கு ஆசை தூண்டாது. ஐயோப்பா பிரமாதமா இருக்கான், நீ நடைய பார்த்தேன் அப்படி ஆக உன் செயல்பாடு மாறுகிறது என்றால் உன்னால் மற்றவர்களுக்கு அதிகமாக சேவை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு உன்னால் சம்பாதித்து அதிகமாக செய்ய முடியும், வியாபாரத்தில் நன்றாக பொருள் ஈட்ட முடியும் என்றால் உன் குடும்பத்தில் உள்ளவர் நன்றாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்ற நிலைப்பாடெல்லாம் சொல்லும் போது, சார் செஞ்சிடலாம் சார், அது கொஞ்சம் ஓகே. இப்படி நாம் தான் முதலில் பார்த்தோம், எந்த பந்தத்திற்குள் கட்டுப்பட்டிருக்கிறாய் என்ற அறிவு ஞானம் அவனுக்கு வேண்டும்.
அதிலிருந்து வெளிவந்தால் எது கிடைக்கும் என்ற அறிவை அவனுக்கு ஆசையை தூண்டி அவனுடைய செயல்பாட்டை மாற்றி அமைத்தால் அவன் தானாக வந்து எப்ப சார் செய்யலாம் என்று அவனை கேட்க ஆரம்பிக்கிறான். இப்படி பார்க்கும் போதுதான் நாம் இதே போல வாழ்க்கையிலே சில கட்டுகளை வைத்துக் கொண்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக உன்னுடைய மனசிலே சில ஆட்டிடியூட் என்று சொல்லப்பட்ட பாவனை எதை மாற்றினாய்? நான் ஒண்ணுமே மாத்தல சார், நான் என்னுடைய மனதை எதிர்பார்ப்புகளை மட்டும் மாத்தினேன். அத்துணையும் மாறிவிட்டது சார். என்னையா மாத்தின? உன்னால் உலகத்தில் உள்ள செயல்பாடுகளை மாற்ற முடியுமா? அவன் இப்படி இருக்கிறான், கோபக்காரனா இருக்கான், அவன் கடாபடான்னு பேசுறவனா இருக்கான், அவனை மாற்ற முடியுமா? செய்யலாம், அது முடிஞ்சா பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதுல அவன் என்னவாக இருந்தாலும் சரி, அவன் எப்படி இருந்தாலும் சரி, அதுல நாம் எந்த பலனும் இல்லாமல் நாம் எப்படி நன்றாக இருக்க முடியும்? ஆக உன் எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கொள். உலகத்தில் மற்றவர்களுடைய செயலை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் உன் எதிர்பார்ப்புகளை மாற்றி அமைக்கும் போது அத்துணையும் மாறிவிடுகிறது. இந்த உலகமே மாறுபடுகிறது. உலகத்தையே மாத்திட்டேங்க. எப்படியா? என்னுடைய எதிர்பார்ப்பை மட்டும் மாத்தினையா? எப்படி பாருங்க, அந்த ஆன்டிசிபேஷன், எதிர்பார்ப்பு, எனக்கு இவன் இப்படி செய்ய வேண்டும், அவன் அப்படி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை வைத்து அவன் போனாயா அந்த பேரை பாருங்க. போகும்போது சார் குட் மார்னிங்கோட சொல்லாம போனான். எனக்கு கீழே 10 ரேங்க் கீழே வேலை பார்த்தவன் இப்படி இருக்கான் சார். நான் யார் அவன் என்னை வழங்க வேண்டும், அவன் முதலில் குட் மார்னிங் சொல்ல. எத்தனை பேர் பாருங்க, கையை தூக்கும் போதே அவன் தூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிட்டா போச்சுடான்னு நினைக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? என்னடா போச்சு ஐயா வணக்கம் ஐயா என்று சொல்வது யார் முந்தின என்ன டைம் சுவிட்ச் மாதிரி வச்சு அடிக்கிறதா? எஸ், இவன் முதல், அவன் இரண்டாவது. இவன் பெரியவன், அவன் சிறியவன். என்னையா பெருசு? என் சிறியவனாக இருந்தவன் பெரியவரைத்தான் முதலில் வணங்க வேண்டும் என்ற நியதி இல்லை. பெரியவராக இருந்து கொண்டு சிறியவனை ஐயா என்று முதலில் வணங்கினால் அவன் பெரியவன் 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 என்று உயர்ந்து கொண்டே போகிறான். குணத்தளவில் செயல் அளவில் உயர்ந்து கொண்டு போகும்போது அவன் தானே உயர்ந்த மனிதன். அவன் என்ன நினைக்கிறான்? ஈகோ. நான் எப்படி முதல்ல அவனை வணக்கம் சொல்றான்? அவன் நேற்று பையன்யா, சின்ன பையன்யா, அவன் தான் வணக்கம் சொல்லலாம். கையை எடுத்தா கூட இப்படி வச்சுக்குவேன். அவன் கையை அடிச்ச ஏன் சார்? எத்தனை பேரை பார்க்கணும். ஏன் முதல்ல நீ போட்ட என்ன குறைஞ்சிருவன் சார்? நான் எப்படி சார்? நான் எப்படி ரேங்க்ல இருந்தவன் சார்? நான் எப்படி பணக்காரன் இருந்தேன் சார்? இந்த ஊரில் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, முதலாளி ஒரு டெஃபினி அண்ணாச்சி இந்த மாதிரி முதலாளி. நான் தான் ஒரு ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன் ஒரு கதை. இந்த ஊருக்கு வந்த புதிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நண்பர்களிடம் சென்று ஒரு வியாபார சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒருத்தர் ஸ்கூட்டர்லேயே காரிலே வந்த மாதிரி வந்தாருங்க. அப்படியே ஓடிட்டான். யாரு? என்னுடன் பேசி கொண்டிருந்த அந்த ஸ்தாபனத்தில் உள்ள நண்பர், அதில் உள்ள அதிபர் போய்விட்டார். முதலாளி இந்த வாரம் என்ன போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு வரார் சார். அவன் நான் அமர்ந்த நிலையிலே பாதி கேட்டுக்கொண்ட நிலையிலே வெளியும் போக முடியவில்லை, உள்ளே இல்லை, உட்காந்துட்டே இருக்கேன். போயிட்டேன் சார். ஐயா முதலாளி போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேங்க சொல்லிட்டு 20 நிமிஷம் கழிச்சு வரேன். என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அப்போ எனக்கு சாதாரண இதெல்லாம் வெளியில வேற ஊரில் இந்த மாதிரி இந்த தி இன்சல்ட் எதுக்கு? ஐயா நான் போய் வருகிறேன், இந்த அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறியா, மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிட்டு போ. 10 நிமிஷம் ஐயா மன்னிச்சுக்கோங்க, இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் இருங்க அவரை முடிச்சுட்டு வரையா. சரி, இதெல்லாம் வெளிநாட்டில் படிக்க வேண்டிய பாடங்கள். ஆக அந்த இல்லாம நான் போயிட்டு வரேன்னு சொன்னா நம்மள என்ன அப்போ வாட் இஸ் ஸ்பெசிபிகேஷன் ஃபார் முதலாளி? இத்தனை லட்சம் பேங்க்ல இருந்தா முதலாளியா? மற்றவெல்லாம் மனுஷனே இல்லையா? ஆக இவ்வளவு பெரிய இதா இருந்தா தான் அவனை போய் பார்க்கணுமா? நீ பார்க்கணும், தனியா போய் பாரு, காலில் விழுது, தலையை தூக்கி வச்சு ஆடு. பட் நான் இருக்கும் போது என்னுடன் பேசிக் கொண்டிருந்த நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எழுந்து சென்றது தவறு என்று சொல்வது வெளிநாட்டில் இருக்கிறார். மரியாதைக்கு ஐயா சென்று வருகிறேன், பொறுத்துக் கொள்ளுங்கள், மிக முக்கியமானவர், அவசரமானவர், செய்யுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு படிப்பனைகள் நாம் வெளிநாட்டிலிருந்து அநேகம் படிக்க வேண்டியது இருக்கிறது. நான் பல இடங்களுக்கு இந்த சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு நான் வீட்டில் ஒய்ஃபு, என்னுடைய மருமக, மகன் 4 பேர் வரிசையில் நிற்கிற மாதிரி சும்மா பேசிட்டு இப்படி நின்றுட்டு இருப்போம் ஜாலியா. அந்த ஒரு வரிசை எதுக்கோ நிற்கும். சம் கியூ வில் பி தேர் அண்ட் சம் இன்னொரு ஒரு பெரிய மனிதன் வந்து ஐயா will you please allow me to stand and the queue? என்னையா அர்த்தம்? என்னை தயவு செய்து உங்கள் பின்னால் வரிசையில் நிற்பதற்கு அனுமதிப்பீர்களா? எனவே நம்மகிட்ட தான் பெர்மிஷன் வாங்கிட்டு நிற்கிற மாதிரி. ஆனால் அந்த ஒரு மரியாதை. will you please permit me to stand and the queue? அவனை வரிசையில் நிற்பதற்கு நானும் அதிகாரி இல்லை, இருந்தாலும் உங்கள் பின்னால் நிற்பதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்பது போன்று ஒரு பீட்டை பாரு நம்ம தூக்கி. அப்ப I am very sorry to tell, we are not in the queue, just we are standing here, the queue is there என்று சொன்னவுடன் உங்களை தவறுதலாக துன்புறுத்தியதுக்காக மன்னிக்கவும், உங்களை ஒரு உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் எனக்கு வழிகாட்டினீர்களே அதற்கு நன்றி.
I am very sorry for disturbing you unnecessarily, and also I am very happy for your guidance and everything. என்ன மரியாதை பாருங்க. நான் உங்கள் வேண்டாமல் உங்களை துன்புறுத்தியதற்காக, தொந்தரவு செய்ததற்காக மன்னித்தருளுங்கள். அதே சமயத்திலே வழிகாட்டியதற்காக நன்றி சொல்லுகிறேன். அந்த நன்றி சொல்லுகிறேன். நம்ம இதை தானே சொல்றோம். நம்ம சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஒருத்தன் ஒரு பைய தூக்கிட்டு வர மாதிரி வந்துட்டு இருப்பா. அவன் பக்கத்தில் இருந்தாலும் இடிச்சிடும். நம்ம தலையில ஏதாவது பட்டு காயம் பட்டுரும். நம்ம அப்படி ஒதுங்கி போனா தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்மா. நான் ஒதுங்கினது அவனுக்கு வழி விடுவதற்காக அல்ல, என் மீது காயம் பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒதுங்கினால் கூட அவன் தனக்காக வழி விட்டு அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று உணர்வோடு சொல்லுகிறான் என்றால் நம்மளே செஞ்சிருக்கலாம் போல இருக்க. நம்ம வேணா உங்க தலையில பற்றோம் இடிச்சிடும் நினைச்சாலும் ஒதுங்கணும். ஆக அவனுக்கே இயற்கையாக வழி விட்டு இருந்தால் அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை நான் பெறுகிறேன். இப்போது நான் எனக்கே அவன் நன்றி சொன்னது அதை பெறுவதற்கு யோக்கியதை இல்லாத மாதிரி தெரியுறேன். ஏன் நான் என் மேல இடிச்சிடும்னு ஒதுக்குன்னுட்டாங்க. இப்படி பல குணங்கள். டிராபிக்ல சிக்னல் பார்த்தீங்கன்னா 4 ரோடு அவ்வளவு வண்டி இருக்கோ இல்லையோ, சிக்னல் சிகப்பென்றால் நின்று விடுவான். அங்க போலீஸ்காரன வேண்டியதில்லை, யாரும் வேண்டியதில்லை. நம்ம வண்டி நிறுத்திட்டு அப்படி இப்படி பார்த்து ஒருத்தர் போயிடுறாரு. பெரியவர் கிழிக்கிறாரு. சட்டத்தை மதித்தல் என்பதெல்லாம் அதே மாதிரி ரோட்ல தவறுதலா கிராஸ் பண்ணிடுவோம். நானும் மணிகாரன் அப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா அவன் வச்சிருப்பான் ஒரு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி உள்ள காரா இருக்கும். அதை நிறுத்திட்டீங்க ப்ளீஸ் உள்ள இறங்கிட்டான். தவறுதலா ரோட்ல இறங்கிட்டான்னா ஸ்டாப் பண்ணிடுறான். காரை நிறுத்தி விட்டு தாங்கள் செல்லுங்கள் ஐயா என்று அவன் சொல்லும்போதே பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம அறியாமல் கைகள் தூக்கப்படும். தேங்க்ஸ் என்று சொல்லும். அந்த செயல்பாடு தான் ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லப்பட்ட நீயே உன்னை அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே உன்னை அறியாமல் ஐயா நன்றி என்று சொல்லும் அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கிறது என்றால் அது அவன் செயலை வைத்து இருக்கிறது. அவன் செய்த செயலை வைத்து ஐயா என்று வண்டியை நிறுத்திவிட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லும்போது நம்ம அறியாமல் கைகளை தூக்கி நன்றி ஐயா நன்றி என்று சொல்வதுடன் நாம் அநியாயமாக தவறுதலாக இறங்கி அவனுக்கு ஒரு அசௌகரியம் செய்து விட்டோமே என்று எண்ணமும் நம் மனதிலே ஒரு குற்ற உணர்வு வருகிறது. அவன் செய்ததன் செயல் மூலமாக அவன் நிறுத்தினான். நம்மை போவதற்கு நன்றி என்று சொல்லி போக சொன்னான்னா அது நமக்கு நம்முடைய குற்ற வாழ்வை குத்தி காட்டுவது போன்று இருக்கிறது. நன்றி என்று சொன்னால் கூட முடியவில்லை. அதை நாம் செய்தது தவறு. நாம் ரோட்டில் பார்த்து விட்டு இறங்கி இருக்க வேண்டும். தவறுதலாக இறங்கி விட்டோம் என்று பாருங்கள். இப்படியெல்லாம் குணாதிசயங்கள். இந்த குணங்களைத்தான் நாம் சொல்லுகிறோம் வேல்யூ மெடிடேஷன் என்று சொல்லு. இந்த குணங்கள்லாம் எங்க கிடைக்குது? பட்ஜெட்ல வரப்போதா? காசா? மனிதனுக்கு மனித நேயம் என்று சொல்வது போல நீ மனிதனாக முழுமையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதன் தத்துவத்தை வைத்து சொல்லுகிறார் என்றால் நம்ம ஏதாவது ஒரு வேண்டாம் அங்க அப்படித்தான் இருக்கும், இங்க அப்படித்தான் இருக்கும், வெளிநாட்டில் அப்படித்தான் இருப்போம். அதான் ஒரு கோடு போட்டுருக்கோம் சார். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இப்போ ரயில்வே கவுண்டர்ல போய் நின்னா எத்தனை பேர் சார் ஒரு பாடம் கொடுங்க சார், இங்கிட்டு ஒரு கை உள்ள போகுது, இங்கிட்டு அந்த சார் இந்த டைமிங் வந்து சொல்லுங்க சார், இங்கிட்டு ஒருத்தன் கத்துறேன், இங்கிட்டு ஒருத்தன் இவன் அந்த இடையில ஒரு பிளாட்பார்ம் டிக்கெட் கொடுத்துருக்கீங்க சார், ஒண்ணுதான் சார் வரிசையில் நிற்பதுக்கு பயந்து கொண்டு ஒரு பிளாட்பார்ம். இங்கிட்டு ஒருத்தர் செவ்வாசி ட்ரெயின் வந்துடும் போல இருக்கு, வந்துட்டு இருக்கு, டிக்கெட் கொடுக்கலன்னா போச்சு சார், வண்டி வர போகுது சார், வண்டி வர போகுது சார். இது 5 பேருக்கிட்ட இல்லை அவன் என்ன செய்வான், அவனுக்கு மண்டை பிடிக்கிட்டு ஓய் போடான்ட்டு என்ன சில்லறை இல்லை போ. அவன் குணமே மாறுகிறது, செயல்பாடு மாறுகிறது, தன்மை மாறுகிறது. சில்லறை இல்லை போ, திருந்து போச்சு. அதை வச்சு 4 பேர் அவன் யார்கிட்ட காமிப்பேன், அவன் டிஸ்சார்ஜ் பண்ணணும், ஏறி போச்சு மண்டையில கைன்னு. ஆக அங்கு ஒரு கோடு போட்டிருந்தால் ஒருவன் தான் செல்லுகிறான். என் முறை என்னுடைய டேன் வரும்போது எனக்கு தந்தால் போதும். ஆனா அந்த நேரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். இருக்கும் வரிசையில் இருந்து எஸ் ப்ளீஸ் அவன் போனேன். ஒரு டிக்கெட் செவ்வாசி தீர்ந்து போய் டங், அடுத்தால ஒரு பிளாட்ஃபார்ம் டங் தீர்ந்து போச்சு. எவ்வளவு சீக்கிரமா நடக்குது. அவனும் நிம்மதியாக இருக்கிறான், நாமும் வெகு துரிதமாக அந்த செயல்பாட்டை செய்து முடித்து பலனை பெறுகிறோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் நிக்கிறது. எல்லா கவுண்டர்லையும் போய் பாருங்க, ஏன் நிக்கணுமா? ஒரு முனிசிபாலிட்டியில் வேணா வரிசையாக நில்லுங்கள், ஒரு கோடை கட்சிக்கோ 4 அடி தூரத்தில் நில்லு. அவன் எதற்காக நிற்கிறான், என்ன தருகிறான், எதற்கு செய்கிறான் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்ட வேண்டுமா? நம்ம அதை கேட்டு ஹே அவன் வந்து நிற்கிறான், இதுக்காக நிற்கிறான், இது எதுக்கு தான், அவன் எதற்காக சென்றான், நமக்கு என்ன என்ற நிலையோடு அந்த கோடை தாண்டி போக மாட்டாங்க சார். எஸ் ப்ளீஸ் யூ கம் நெக்ஸ்ட் தானா போறேன். இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வேணும், இதுக்கெல்லாம் சம்பாத்தியம் வேணுமா, இதுக்கெல்லாம் என்ன உடல் ஆரோக்கியம் என்ன வேணும்? உன் மனதிலே நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், மற்றவனுக்காக சிறிது விட்டு கொடுத்தல். நான் சொன்ன கதை அறுபட்ட கதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். கதை என்றால் 10 முறை கூட சொல்லி அந்த கதையை வைத்து சில பதிவுகளை வைத்து உன் எண்ணத்தை மாற்ற முடியுமா என்பதுதான் என் ஆதங்கம். அருங்கோட்டை பஸ் விருதுநகர்ல நிற்க எல்லா ஊர்ல பாத்திருக்கீங்களா? பெங்களூர் மாதிரி பெரிய ஊர்ல பாத்தீங்கன்னா வரிசையே இருக்காது. பஸ் வந்துருச்சா அல்லது ட்ரெயின் வந்தோடனே வரிசை வந்துடும்.
பாத்திரீங்களா? ஆள் கச்சாமச்சா நிற்பாங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து. பஸ் வந்த உடனே வரிசை விடுங்க. நம்ம ஊர்ல வரிசை நிற்கும் அருப்புக்கோட்டைக்கு. பஸ் வந்தாலே வரிசை வளைஞ்சிட்டு இடிச்சிட்டு போயாருவாயா தலைகளையா. ஏன் நான் முதலில் செல்ல மாட்டேனா? எனக்கு நான் போய் அங்கே போய் கிளிக்க மாட்டேன். என்னத்தை போய் இப்படி என்ன செய்ய போற? நீ போய் பஸ்ஸில் போய் ஆடி கூட்டம் போய் 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 எல்லாம் வச்சு அவன் கண்டக்டர் அவன் டென்ஷன் ஆகி அவன் இப்போ வயசானவங்க லேடிஸ் தெரிஞ்ச அவன் எனக்கு அவனுக்கு தெரிஞ்சது. ஒருத்தர் 75 வயசு 80 வயசு உள்ள ஒரு வயோதிகர் இருக்கிறார். ஒரு கால் மூணமுட்டை ஒரு கம்பம் கொண்டுகிட்டு நிற்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் அருப்புக்கோட்டைக்கு போறவன் ஒரு பைய எடுத்து ஜன்னல் போய் ஏறி வைக்கிறான். பாத்தீங்களா சீட்டை? எப்படி எப்படி பாருங்க இது என்ன? ஏன் தான் அருமையாக அமைதியாக அந்த சீட் ஜன்னல் பக்கத்தில் அமர வேண்டும், எந்த இடைச்சலும் இல்லாமல் இயற்கை காட்சிகளை பார்த்து அந்த காட்டிலே ரசித்து செல்ல வேண்டும். அங்க ஒருத்தன் வயசானவன் நிக்கிறான், ஒருத்தன் கால் ஒருத்தன் ஊனமுட்டவன் நிக்கிறான், லேடிஸ் ஒரு வயிற்றுல குழந்தையோட இருக்கிற லேடிஸ் இருக்காங்க. இதெல்லாம் கவலையே கிடையாது. நான் செல்ல வேண்டும். எப்படியா? நீ இவன் இருக்க உடம்புக்கு இவனுக்கு உள்ள இளமைக்கு ஒருத்துக்கு அருப்புக்கோட்டை வர என்ன திருநெல்வேலி வரைக்கும் நின்றுட்டு கூட போலாயா? அவன் உடலிலே அத்தனை சக்தி உள்ளவனாக இருக்கிறான். திருநெல்வேலி வரைக்கும் நின்று போலாம். ஆனா எவனுக்காக நிக்க ஆசைப்படுறானா? இல்லை. விட்டு கொடுக்க ஆசைப்படுகிறானா? இல்லை. மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மையை பெற வேண்டும். நீ மற்றவனுக்காக என்ன செய்கிறாய்? இது சாதாரண தியாகம். ஐயா அமர்கள் ஐயா. ஏப்பா இதெல்லாம் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாருங்க, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், 3 சீட்டு. எனக்கு அடுத்த சீட்டில் இவர் உட்காந்துருக்காரு, அதுக்கு அடுத்து காலியாக இருக்கு. இவன் வந்தவன் என்ன இவரை நம்ம ஃப்ரெண்டை தள்ளி உட்காருங்களா சார்? எங்க அந்த ட்ரெயின்ல டாப்ல இருந்த மாதிரி கோபம் வந்துச்சு. ஏயா அங்க இடம் இருந்தா போய் உட்கார வேண்டியதானே, என்னையா தலை சொல்ற? அவனுக்கு என்னமா ஆசை இந்த பக்கம் உட்காரணும்னு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச அவரோட பேசிட்டு வரணும்னு நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக தாங்கள் இல்லையா நீங்களே வந்து அமருங்கள் ஐயா, என்னால் முடியாதுயா, எனக்கு காலில் ஏதோ உள்ள ஜாமான் இருக்கியா, என்னுடைய பொருள் எல்லாம் இங்க இருக்கிறது, என்னால் நகர முடியாது என்று சொல்லுதானே. நீ எப்படி என்ன கேட்க போச்சு? எப்போதே எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் போட்டு அவனை போட்டு அடிப்பான். ஏன்டா கேட்டேன், இந்த காரை யார் வச்சிருந்தா? காரை வச்சிருந்தவன் ஏதோ என்னைய பார்த்து ஏன்டா கேட்டேன் அந்த கேள்விய. இன் வாட் வே ஐ ஆம் கனெக்டட் வித் தட் இன்சிடென்ட். அந்த செயலுக்கும் எனக்கு என்ன தொடர்பு? என்னைய போட்டு கேட்டானே அடிச்சுக்கிட்டே வருவான் பாருங்க. அதே மாதிரி புலம்பிக்கிட்டே என்னைய பார்த்து ஏன் கேட்ட அங்க போகணும்னு சொல்லி நீ போய் உட்காந்துருக்க வேண்டியதானே? இல்லை உங்களை சொல்லிக்கலாமே, இனிய மட்டும் ஏன் சொன்ன? நீ நல்லவன் என்று நினைத்திருக்கலாம், சொன்னால் செயல்பட்டு எனக்காக வழிவிடுவோம் என்று நினைத்திருக்கலாம், உன் முகத்தில் அன்பு வலிஞ்சு ஓடி இருக்கிறத பார்த்திருக்கலாம். இப்படியாலாம் இருக்குன்னு ஐயோ தெரியாம கேட்டேயா, என்னை மன்னிச்சு கதறிட்டு போன அடுத்த கம்பார்ட்மெண்ட். இப்படி நண்பர்கள் இருக்கிறார்கள். மனித நேயம் எங்க இருக்கிறது? உன் எண்ணத்திலே உன் செயல்பாட்டிலே உன் அதான் இருக்கு கேரக்டர் சொல்லும்போது. நம்ம சொல்ற குணம் தியானம் தானே முக்கியம். இறை சக்தியே, பிரபஞ்ச சக்தியே, அல்லது முருகா அல்லது இயேசு அல்லாஹ் எனக்கு நல்ல குணங்களை கொடுத்து விடு. குணங்களை வைத்து என் எண்ணங்கள் மாறுகிறது, அந்த எண்ணத்தை வைத்து என் செயல்பாடு வருகிறது என்றால் அத்துணையும் மாறிவிடுது. அவன் சொன்னா பாத்தீங்களா, நான் ஒன்னே மாற்றவில்லை, என் எதிர்பார்ப்பை மட்டும் மாற்றினேன், உலகமே மாறிவிட்டது. உலகமே அற்புதமாக செயல்படுவது போல் தோன்றுகிறது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, தர்மர் போய் கேட்டாருன்னு ஒரு கேட்டாங்க, யார் ஊர்ல உள்ள பார்த்தா எல்லாரும் நல்லவர்னு சொன்னான். அவன் பார்வைக்கு அவன் நல்ல குணத்தோடு பார்க்கும் போது அத்துணை பேர்களுடைய நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தெரியறது ஒழிய கெட்ட குணம் தெரியவில்லை. ஊரில் உள்ள அத்துணை பேர்களும் நல்லவர்களாக இருக்கிறார் என்று சொன்னான். ஒருத்தர் அடுத்தவன் போய் பார்த்து அவனுக்கு கெட்ட அவனே கேர விட்டவ அவனுக்கு ஊர்ல உள்ளவனுடைய கெட்ட குணங்கள் பூரா தெரியுது. லிஸ்ட் எடுத்த மாதிரி எடுக்கிறேன். ஊர்ல உள்ள ஒரு அயோக்கியவியா. ஆக நீ எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்கையோ அதே போல் மற்றவர்கள் இருக்கிறார் என்று நீ கருகட்டவனா இருக்குன்னு ஆசைப்படுறியா? நான் அன்னைக்கு சொன்னேன், மகனுக்கு அப்பன்னு சொல்லி கொடுக்க இன்னைக்கு உதவணும். நீ உலகத்திலே நெளிவு சுழிவு தெரிந்து நடந்து கொள், இல்லைன்னா உன் தலையில மழை அரைச்சிருவான். இது என்ன ஒரு மகனுக்கு சொல்லி கொடுக்குற பாடமா? நீ எந்த சோதனை வந்தாலும் சத்தியமானாக இருந்து உண்மை பேசுவனாக இரு, பொய் சொல்லாதே, திருடாதே, சத்தியமானாக இருந்து உழை. இன்று இல்லை என்றால் நாளைக்கு நீ அதனுடைய பலனை பெறுவாய் என்று சொன்னால் அது உண்மையான நல்ல தகப்பன் மகனுக்கு அல்லது நல்ல ஆசிரியர் மாணவருக்கு சொல்லும் படிப்பனையாக இருக்கும். உலகத்திலே நீ நெளிவு சுழிவு தெரிந்து நடந்து கொள். அவன் டிக் என்றால் நீ டக் என்று சொல். ஆனா அப்படித்தான் இன்னைக்கு ஈடுபட்ட முடியும் என்ற நிலை இருந்தால் கூட நீ அப்படி நினைக்காதே. தெருவில் சொல்லணும்ல, நம்ம ஒரு தெருவில் ஒரு வீட்டுல நீ கூட்டுமா, ஒரு திரும்ப கூட்டல, என் வீடு மட்டும் அசிங்கமா இருக்க, என் வீட்டுல இருந்தாங்க நான் மட்டும் ஏன் கூட்டணும்? கூட்டி நீ சாதாரணமா அழகா கூட்டு. உன்னை பார்த்து அடுத்தவங்க செய்வாங்க, அடுத்தவங்க செய்வாங்க. அடுத்தவங்க பார்த்து என்ன நீ என்னத்துக்கு எதிர்பார்க்கிற? நீ நன்றாக இரு, மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை செய். இந்த பால் கதை தான். என்ன தண்ணியை பாலை வச்சுட்டு ஊற்றுனா எல்லாரும் போய் தண்ணியை ஊற்றிட்டாங்க, வெறும் தண்ணியாக இருந்ததுமா பாருங்க. நான் ஒருத்தன் தானே தண்ணி ஊற்ற போறேன்.
அவள் பாலை ஊற்றுவா, அவள் பாலை ஊற்றுவா, எல்லா பாலையும் முட்டுவோட தண்ணி இருந்தால் ஒன்றும் செய்யாது என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். தண்ணீராக இருந்தது, ஒரு சொட்டு வெள்ள தண்ணி கூட இல்லையா அதுல. இது மக்கள் எந்த ஊர்ல அப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேகமாக எல்லா ஊர்லயும் இருக்கும் சார். இந்த விருதுநகர் மட்டும் இல்லை, விருதுநகர் பேசாதீங்க, எல்லா ஊர்லயும் இன்னைக்கு அப்படித்தான். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக மற்றவனுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை. நினைய அற்புதம். நான் 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 அவர் சொன்னார், நம்ம ரமண மாதிரி அந்த நான் முழுக என்ன என்று பார்த்தேன். இதே ஆராய்ச்சி தான் தலையில் நடக்குது. ஆக நீ அந்த எண்ணத்தை பார்க்கும்போது நான் சொன்னது கண்டால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் எதிர்பார்ப்புகளை மாற்றினேன், இந்த உலகமே மாறிவிட்டது என்றால் எவ்வளவு அற்புதமான செயல். ஆன்டிசிபேஷன், எதிர்பார்ப்புகள், அதை மாற்றும் போது அத்துணை உலகம் அருமையாக தெரிகிறது என்றால் அவன் நல்லவனாக இருக்கிறான். அவன் எதிர்பார்ப்பு, அவன் நேற்று வரை நல்லா இருந்தாயா, இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தவனே முகத்தை செலுப்பிட்டு போறான், அது இயற்கை. அது அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்டான அர்த்தம். இல்ல கூப்பிட்டு சொல்றான், எத்தனை பேர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கையிலே நாம் படிப்பனையாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை எப்படி வைக்கிறோமோ அதை வைத்து நம் வாழ்வு, நம் உலக வாழ்க்கை இன்பம், துயரமற்ற வாழ்வு என்று பார்க்கும்போது துயரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்பம் மட்டுமல்ல, பேரின்பத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதுதான் மோட்சம் என்று சொல்வதை அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். தயவு செய்து பின்னால் வாருங்கள், நாம் எல்லோரும் நன்றாக சென்று அடைவோம். நன்றி.